ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம், முதலிடத்திலே உள்ள பாக்கியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவிகள், பொருளாதார வசதிகள், இன்ன பிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு பெரிய பாக்கியமாக தோன்றினாலும், அவை பாக்கியமாக இருந்தாலும், இஸ்லாம் என்ற பாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதற்கு நிகராக எந்த பாக்கியத்தையும் நாம் கருதக்கூடாது. இந்த இஸ்லாம் என்கிற இந்த கொள்கை எப்படி பாக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலையும் இந்த இஸ்லாம் வழங்கின அளவுக்கு ஒரு பாக்கியத்தை வேற எதன் மூலமும் நம்ம பெறவில்லை. இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு நிரந்தரமான ஒரு மறுமையிலே நமக்கு வெற்றி தரக்கூடியதற்கும் இந்த இஸ்லாம் தான் உதவ இருக்கிறது. அந்த வகையில் நமக்கு இஸ்லாம் என்பது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாக்கியம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கற்சிலைகளை நம்ம கடவுளாக ஆக்கியிருப்போம். நம்ம மனிதர்கள் அறிவுனாலையும் சிந்தனையினாலையும் சுயமரியாதையினாலையும் தான் சிறந்து விளங்க வேண்டும். இப்போ நமக்கு இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல என்று சொன்னால், கல்லு மண்ணையெல்லாம் நம்ம கடவுளாக வணங்கி நம்முடைய அறிவை இழந்திருப்போம். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம், பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உலகத்திற்கு பலவிதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிப்பு வழங்கியவர்கள் எல்லாம் இந்த விஷயத்திலே தோற்று போய்விடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பெரிய விஞ்ஞானிங்கிறான், அவனே ஒரு சாணி உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை கடவுளுங்கிறான். பெரிய ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர், பேச்சாளர் என்று சொல்கிறான், அவனே ஒரு கல்லுக்கு முன்னாடி கையை கட்டி கொண்டு என்ன செய்யறான், நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அது தவறுன்னு அவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு வட்டத்தில் நம்ம நுழைஞ்ச உடனே சாதாரணமாக நேற்று இஸ்லாத்தை தழுவிய ஒரு சகோதரராக இருந்தாலும் சரி, விவரமில்லாத ஒரு பொம்பளையாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த கள்ள கடவுள் என்று அவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த இஸ்லாம்ங்கிறது உங்க உள்ள நுழைஞ்ச உடனே கல்லை கல்லாக பார்க்கிறீர்கள், சூரியனை சூரியனாகத்தான் பார்க்கிறீர்கள், சந்திரனை சந்திரனாக பார்க்கிறீர்கள், எந்த ஒரு பொருளையும் அந்த ஒரு பொருளாகவே பார்க்கிறீர்கள். இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்காவது இருக்கிறதா? அவர்கள் கல்லை கடவுளாக பார்க்கிறார்கள், கழுதையை கடவுளாக பார்க்கிறார்கள், ஒரு மனிதனை மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை தெய்வமாக பார்க்கிறார்கள், அவனிடத்தில் இல்லாத சக்திகள் ஆற்றல்கள் எல்லாம் அவனிடத்தில் இருப்பதாக நம்புகிறார்கள். முஸ்லீம் மாத்திரம் எப்படி பார்க்கிறான்? எந்த பொருளை பார்க்கிறான் அது நிஜமாக என்னவாக இருக்கிறதோ அப்படிதான் நம்புகிறான். அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அது கரெக்டான முறையில் விளங்குறது என்பது ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? இந்த ஒரு பாக்கியம் நம்ம எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் சொல்லித்தராத இந்த ஒரு பாடத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரு கலிமாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எளிதான முறையில் நம்ம உள்ளங்கள் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துறான். அப்ப நம்ம இது பெரிய பாக்கியம். இது இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க பணம், காசு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இதுகளெல்லாம் இருந்தா கூட நம்மளை எங்க கொண்டு தள்ளிடுது? இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற பகுத்தறிவு என்கிற அந்த பாக்கியத்தை செயல்பட விடாமல் ஆக்கி அந்த கடவுளை பற்றி பேசும் பொழுது மாத்திரம் நம்மளை ஒரு மூடர்களுக்கு கீழாக ஆக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள்,
எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், யாரை தலைவர்களை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனிதர்களை அவர்கள் பேசுகிற மொழியை கொண்டு எடை போடுகிறார்கள், அவங்களுடைய நிறத்தை கொண்டு எடை போடுகிறார்கள், அவங்க எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ அந்த தேசத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, எடை போடுகிறார்கள். நான் தமிழன், நான் உயர்ந்தவன், நான் இந்தியன், அதனால் நான் உயர்ந்தவன், நான் ஒரு வெள்ளையன், அதனால் நான் உயர்ந்தவன், நான் இந்த ஒரு குலத்திலே பிறந்தவன், அதனால் நான் உயர்ந்தவன் என்று இப்படி நினைக்காத யாராவது இருக்கிறார்களா? எந்த மதத்திலாவது நீங்கள் பார்க்கிறீர்களா? இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில், நம்ம வாழக்கூடிய நாட்டில் எடுத்துக்கொண்டோமையானால், இங்கே பகுத்தறிவாளர்கள், சுயமரியாதைக்காரர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள், இப்போ இருக்கிறார்கள். இந்த சுயமரியாதையும் பகுத்தறிவையும் பேசக்கூடிய என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம தமிழன் என்ற காரணத்தினால் நம்ம சேர்ந்தவன்பாங்க. அதுவே பகுத்தறிவு அல்ல. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னா, அப்ப தமிழன் என்று சொன்னா அது ஒரு சிறப்பா? தமிழை கெட்டவனும் பேசுவான், நல்லவனும் பேசுவான். தமிழில் நல்ல வார்த்தையும் இருக்கும், கெட்ட வார்த்தையும் இருக்கும். அப்ப தமிழ் பேசக்கூடியவன் திருடுவான், தமிழ் பேசக்கூடியவன் திருடாமலும் இருப்பான். அப்ப எல்லா மொழியிலையும் எப்படி கெட்டவன் நல்லவன் கலந்திருக்கிறார்களோ அப்படித்தானே நம்ம மொழியிலும் இருக்கிறார்கள். இவங்களுடைய பார்வை எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, தன் இனம், தன் மொழி, தன் நிறம், தன் கோத்திரம், தன் குலம் என்று வரும் பொழுது மாத்திரம் மூளை மலங்கி போய் விடுகிறது. நாங்கள்லாம் தமிழர்கள், தமிழன் என்ன வேணாலும் செய்யட்டுமே. ஒரு மலையாளி தமிழன் அடிச்சு விட்டான்னு வைங்க, கேரளாவுக்கு போறோம், தமிழ்நாட்டுக்காரன் ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சுட்டு விட்டான்னு வைங்க, அவங்க நம்மளை தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சு விட்டான்னு சொன்னா இங்க போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்கு போராட்டம் பண்றான்? எங்க தமிழனை மலையாளி அடிப்பதா? எதுக்கு அடிச்சான்? அடிக்கிற காரணம் என்ன? அடிச்சவன் மேல தப்பா, அடி வாங்கினவன் மேல தப்பா? இதான சிந்தனை. இதுக்கு பேர் தானே அறிவு. இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு பேர் தானே பகுத்தறிவு. இன்றைக்கு பகுத்தறிவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எங்க இனம், எங்க மொழி என்று நினைக்கும் பொழுது சிந்தனையை மழுங்க செய்து விடுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இஸ்லாம் எப்படி நம்மளை மாத்துது? நம்ம எந்த மொழியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த மொழி பெருமை நம்மளை விட்டு போய்விடுகிறது. எந்த நிறத்துக்காரங்களா நம்ம இருந்தாலும் அந்த நிறத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய தன்மை நம்மை விட்டு போய்விடுகிறது. நம்ம எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் நாட்டை வைத்துக்கிட்டு பெருமை அடிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்துல போய் எடுத்தவனே போய்விடுகிறது. இஸ்லாம் என்கிற அந்த சித்தாந்தம் உள்ளத்துல நுழைஞ்ச உடனே ஏற்படுற ரிசல்ட் என்ன? எல்லாரையுமே மனிதனை சமமாக பார்க்கிறோம். ஒரு மனிதனை மதிப்பதாக இருந்தால், அவனுக்கு தகுதிகளை கொடுப்பதாக இருந்தால், அவனுடைய பிறப்பை வைத்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிறக்கிறதுக்கும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப நான் பிறந்ததுக்கு எனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? நீங்கள் பிறந்ததில் உங்களுக்கு ஏதாவது உழைப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய முயற்சி ஏதாவது இருக்குதா? பிறப்புக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம படிச்சு டாக்டர் ஆனா நமக்கு சம்பந்தம் இருக்கிறது, நம்ம என்ஜினியரா போனா நமக்கு சம்பந்தம் இருக்கிறது, நம்ம ஒரு தொழில் அதிபரா போனா நமக்கு அதுல சம்பந்தம் இருக்கிறது, நம்ம உழைத்தால் அதுல நமக்கு சம்பந்தம் இருக்கிறது. இது பிறந்தா நமக்கு சம்பந்தமா? நமக்கு சம்பந்தம் நம்ம தேர்ந்தெடுத்து தமிழனா பிறக்கணும்னு பிளான் பண்ணியா பிறந்தோம்? பிளான் பண்ணியா இந்தியாவில் பிறந்தோம்? பிளான் பண்ணியா வெள்ளக்காரனா பிறந்தோம், கற்பனா பிறந்தோம்? இல்ல. அப்ப இதுல நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கும் பொழுது பிறப்பு அடிப்படையில் பெருமை கொண்டாடுறாங்க. இது ஏன் நம்மகிட்ட மட்டும் இருக்க மாட்டேங்குது? ஒரு ஆச்சரியமா இல்லை இது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த பாக்கியம் களிமா உள்ளத்துல நுழைஞ்ச அடுத்த நிமிடமே அவன் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கீழானவன், அவன் வீதியில் நடக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கடையில் எல்லாரும் குடிக்கிற டீ கடையில் டீ குடிக்கக்கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்த ஒருத்தனை இந்த இஸ்லாம்ங்கிறத ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு தட்டுல உட்கார்ந்து சோறு போட்டு சாப்பிட்றோம், ரெண்டு பேரும் ஒரு செகண்ட்ல மாறுது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த இஸ்லாம்ங்கிற பாக்கியம் இல்லைன்னு சொன்னா நம்மள்ட்ட இந்த கிறுக்குத்தனம் இருக்கத்தானே செய்யும். பகுத்தறிவு என்கிற பேர்ல இந்த மாதிரி காட்டுமிராணித்தனமான சிந்தனைகள்ல நம்மளும் தானே வீழ்ந்து கிடப்போம். அப்ப இந்த ஒரு சகோதரத்துவம் இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைந்து விட்டார்கள். ஆனால் அவங்கள்ட்ட கூட சகோதரத்துவம் மிஞ்சி இருக்கா இல்லையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அறநெறிகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்ட ஒரு சராசரி முஸ்லீமாக, பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்தாலும் அவங்கிட்ட கூட என்ன இல்ல? தீண்டாமை இல்ல. அவங்கிட்ட கூட பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய தன்மை இல்ல. இப்படியான ஒரு சிறப்பை நமக்கு எதன் மூலம் கிடைத்திருக்கிறது? இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியின் மூலமாக கிடைத்திருக்கிறது.
நீங்க சிந்தித்து நமக்கு தெரியல என்ன இஸ்லாத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம உழைக்கல. எதனால இதனுடைய மகிமை நமக்கு தெரியல என்று சொன்னா, நமக்கு வாரிசு முறையில் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த இஸ்லாத்தை கொஞ்சம் அல்லாஹ் காப்பாற்றவன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீமாக இல்லாட்ட நம்ம என்னவா இருந்திருப்போம்? எத்தனை பேர் சிந்தித்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான்? நம்ம பெற்றோர்கள் வேற மாதிரி இருந்தா நம்ம அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். அப்ப நமக்கு இஸ்லாம் வாரிசு முறையில் கிடைத்திட்டதுனால அதனுடைய மரியாதை தெரியும். உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு மரியாதை இப்போ கூட தானே. நீங்க கஷ்டப்பட்டு நீங்களே சம்பாதித்தீர்களே ஆனால் அந்த காசுடைய அருமையும் பெருமையும் உங்களுக்கு தெரியும். நீங்க சம்பாதிக்காம நம்ம அப்பம்பாட்டன் சேர்த்து வச்சதை நம்ம அனுபவித்தோம் என்று சொன்னால் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். நமக்கு வாரிசு முறையில் வந்து விட்டதனால் நமக்கு மரியாதை தெரியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை விளங்கி ஏத்துக்கிட்டாங்க. விளங்கி ஏத்ததுனால அதனுடைய மதிப்பு மரியாதை தெரிஞ்சதுனால இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தாயை துறந்தார்கள், தகப்பனை துறந்தார்கள், மனைவி மக்களை துறந்தார்கள், சொந்த பந்தங்களை துறந்தார்கள், வீடு வாசலை எல்லாம் துறந்தார்கள். நாட்டை விட்டே ஓடுகிற நிலை வரும் பொழுது அதையும் துறந்து விட்டு எனக்கு இஸ்லாம் தான் வேணுண்டார்கள். ஏன்? அதனுடைய மகிமை அவர்கள் விளங்கினார்கள். உழைத்ததனால் அவங்களா உழைச்சாங்க, அவங்களா ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்களா சிந்தித்தாங்க, அவங்களா சிந்தித்து அவங்களா ஆய்வு பண்ணி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதனுடைய மரியாதையை அவர்கள் விளங்கினார்கள். அதற்காக உயிரை வேணாலும் கொடுத்தார்கள். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? என் உயிரை விட இஸ்லாம் பெரியது, என்னுடைய சொந்த பந்தங்களை விட இஸ்லாம் பெரியது, நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை விட என்னுடைய இஸ்லாம் பெரிது என்று அவர்கள் விளங்க போய் தான் இஸ்லாத்திற்காக இத்தனை அவர்களால் தியாகம் செய்ய முடிந்தது. அந்த மாதிரியான ஒரு மரியாதை இஸ்லாத்தின் மீது நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இல்லை. இவ்வளவு சிறப்பான இஸ்லாத்தை நேற்று தழுவியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, இஸ்லாத்தின் மீது உள்ள மரியாதையும் பற்றும் பாரம்பரிய முஸ்லிம்கள் அதிகமான பேருக்கு இல்லை. ஏன் இல்லை? இஸ்லாத்தை தவறான முறையில் சித்தரித்ததனால் இல்லை. எதனால இல்லை? வாரிசு முறையில் வந்ததுனால இல்லாம போயிடாது. வாரிசு முறையில் வளர்க்கும் பொழுதே வைரத்தை வைரம்னு சொல்லி வளர்த்தோம்னா வைரம்னு தான் அவன் நினைச்சிருப்பான். வைரத்தை கூழாங்கல் என்று சொல்லி நீங்கள் கொடுத்து வளர்த்தீர்களே ஆனால் அவன் கூழாங்கல் மாதிரி தான் அதை பயன்படுத்துவான். அப்ப நாம இப்ப வாரிசு முறையில் கிடைத்தது மாத்திரம் இல்லாம நமக்கு இஸ்லாம்ங்கிற பெயர்ல ஒரு விரும்பத்தக்க அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கத்தக்க ஒரு இஸ்லாத்தை நமக்கு தரவில்லை. இஸ்லாம் என்று எதை தந்தார்கள்? கதைகளை இஸ்லாம் என்று தந்தார்கள், கப்சாக்களை இஸ்லாம் என்று தந்தார்கள். இப்போ நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் இஸ்லாம் என்று வீடுகளிலே சில நூல்களை வாங்கி வைத்து படிப்போம். என்ன? அதான் இஸ்லாமிய நூல்கள். குர்ஆனுடைய தமிழாக்கம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நீங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது கிடைத்திருக்காது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலையும் குர்ஆனுடைய தமிழாக்கம் கிடையாது. புகாரி, முஸ்லிம், அகமது, திருமதி தமிழாக்கம் இன்னைக்கு வந்து விட்டது. இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. நாம சிறுவர்களாக இருந்த பொழுது முஸ்லீமாக நம்ம இருந்தோம். அல்லாஹ் என்ன சொல்றான் என்பது நம்ம தமிழ் மொழியில் கிடைக்கவில்லை. முஸ்லீமாக நம்ம இருந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்ற ஹதீஸ்கள் நம்ம தாய்மொழியில் கிடைக்கவில்லை. வேற என்ன கிடைத்தது? திருமுடி இறக்கின ஹதீது. எங்க வீட்டில் இருந்த இஸ்லாமிய நூல்கள் இதெல்லாம் திருமுடி இறக்கின ஹதீது, பப்பரத்தியார் அம்மானை, மைமூன் ஹத்து, ஜெய்தூன் கிஸ்ஸா, தலபாத்திகா, இதுதான் இஸ்லாம். இஸ்லாமுக்கு கசசுல் அம்பியா, இதெல்லாம் என்னது? இதையெல்லாம் படித்தா இந்த இஸ்லாத்தின் மீது எப்படி ஒருத்தனுக்கு பற்று வரும்? இதையெல்லாம் படித்தால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கட்டுக்கதையை இஸ்லாம் என்று நம்ம படித்தோமையானால் நமக்கு எப்படி அது ஒரு மகிமையா, அது உலகத்தில் சிறந்த ஒரு பாக்கியமா நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க பிறந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து கத்தியை கொண்டு முடி இறக்குற, அவர் திருமுடி இறக்கணும், அது முடி இறக்குறதுக்காக வந்தாராம். முடியை இறக்கின உடனே மலக்குகள், லட்சோப மலக்குகள் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு முடி கூட கிடைக்காம ஒரு முடியை பல துண்டுகள் ஆக்கி ஆளுக்கு அப்படி போட்டி போட்டாரு. இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறான். இதுல திருமுடி இறக்கணும். இதுதான் இஸ்லாம்ங்கிறது. இதை படிச்சா என்ன செய்யும்? இது புராண இதிகாசங்கள் பரவாயில்லை நினைக்க மாட்டான். எப்படி இஸ்லாத்தின் மீது அவனுக்கு விருப்பம் வரும்? அதே மாதிரி நபிமார்கள் வரலாறுன்னு தலைப்பு கசசுல் அம்பியான்னு கொடுத்து விட்டு இந்த பூமியை படைக்கப்பட்டிருக்கிறது, பூமிக்கு கீழே ஒரு மாடு இருக்கிறது, அந்த மாட்டுடைய கொம்புக்கு மேலே இந்த பூமி தூக்கி வைக்கப்பட்டிருக்கு, இதான் கசசுல் அம்பியா. இப்படி படித்தோம்னு சொன்ன இந்த அறிவியல் உலகத்தில் சரியான கிறுக்கு பயிலா இருக்காங்க நினைப்பானா? இஸ்லாத்தை சிறந்த மார்க்கம் நினைக்க வேணாம். அப்ப நமக்கு இஸ்லாம் என்று அவங்க சொல்லி தந்த விஷயங்கள் நம்ம வாரிசு முறையிலையும் வந்தது. சிந்திக்கிற மாதிரி இல்லை. நமக்கு சேர்ந்த இஸ்லாம் சிந்திக்கிற மாதிரி இல்லை. குர்ஆனை சொல்லி இருந்தால்
எப்படி இன்னைக்கு குர்ஆனை படித்துவிட்டு உங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்களோ, அந்த மாதிரி நம்ம இஸ்லாத்துல பிறந்தே இஸ்லாத்தை காதலிச்சு இருப்போம், இஸ்லாத்தை நேசிச்சு இருப்போம், இஸ்லாத்தினுடைய மகிமை மதிப்பை விளங்கி இருப்போம். நமக்கு கிடைச்சதெல்லாம் என்ன? இந்த மாதிரி கதை, அவுலியாக்கள் கதைகள், அந்த மாதிரி கட்டுக்கதைகள், அவர் அங்கே போனார், இங்கே மாட்டாக்குனார், மாட்டை குருதியாக்குனார், இது மாதிரியான சம்பவங்களை தான் இஸ்லாம் என்று நமக்கு சொன்னார்களே தவிர, எவ்வளவு பெரிய அழகான இந்த உலகத்தினுடைய அத்தனை சவால்களுக்கும் இன்னைக்கு பதில் தரக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. உலகத்தை எல்லாம் இன்னைக்கு ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. அவங்க என்னதான் ஒரு நம்மள சோர்ந்து வேலை செய்யாம உழைக்காமல் இருந்தா கூட வழியை தேடி மக்கள் எல்லாம் சேரக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் எல்லாரையும் ஈர்க்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சரியான முறையில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படலை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் காலம் மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நூற்றாண்டு ஒரு மறுமலர்ச்சி நூற்றாண்டு என்று சொல்லலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹிஜ்ரி முதல் 200 ஆண்டுகளில் ஒரு இஸ்லாம்னா ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுச்சியாக இருந்ததோ, இடைக்காலங்களில் எவ்வளவு பெரிய தொய்வு ஏற்பட்டாலும் இன்றைக்கு கொஞ்சம் நவீன காலத்தில் எல்லா மொழிகளிலும் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. எல்லா மொழிகளிலும் ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எல்லா மொழிகளிலும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் வீரியமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா மொழிகளிலும் இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அதைவிட வலிமையாக பதில் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஒரு நூற்றாண்டுல இந்த எழுச்சிக்கு பிறகுதான் நம்மளே லேசா இஸ்லாத்தை விரும்ப ஆரம்பிக்கிறோம். இந்த எழுச்சிக்கெல்லாம் பிறகுதான் இவ்வளவு பெரிய விஷயமா இது, நம்ம பாரம்பரியமா வாரிசு முறையில் கிடைத்தா கூட நமக்கு நல்ல விஷயம் அல்லவா கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நம்ம இன்னைக்கு உண்டாகி இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம தமிழ் கூறு மக்கள் உலகம் பூரா எல்லா மொழிகளையும் நடக்கிறது. தமிழ் கூறுகிற இந்த மக்கள் நீங்கள் இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய தொலைவில் இருக்கிறோம். அங்கே இருந்து கொண்டு இஸ்லாத்தை இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்தி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆஸ்திரேலியாவில் ஆர்வம் காட்டுகிறார்கள், பிரான்சில் ஆர்வம் காட்டுகிறார்கள், லண்டனில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அரபு நாடு முழுவதும் இந்த மாதிரியான ஆன்லைன் நிகழ்ச்சிகள் மூலமாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்போ உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு மார்க்கத்தை சிந்தித்து விளங்கி ஆய்வு செஞ்சு ரசிக்கணும், மார்க்கத்தை ரசிக்கணும். நம்ம அப்ப ரசிச்சு ருசிச்சு இந்த இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு மறுமலர்ச்சி காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரு என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். கேள்வின்னா எப்படி கேட்கணும்? கூடுமா கூடாதான்னு கேள்வி கேட்டக்கூடாது. கூடுமா கூடாதா, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு சேர்த்து கேட்கணும். நான் கூடும் என்று சொன்ன உடனே அது கூடுமாகி விடாது. நான் கூடாது என்று சொன்ன காரணத்தினால் கூடாது என்று ஆகிவிடாது. அப்ப இதை தக்க வைத்து இதே மாதிரி நம்முடைய அடுத்த தலைமுறையை கொண்டு நம்ம சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம விழிப்போடு இருக்கிறதுக்கு அடையாளம், நம்ம எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் குர்ஆனுடைய ஆதாரத்தில் சொல்கிறார்களா, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸை எடுத்து காட்டி சொல்கிறார்களா, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுகிறார்களா என்பதில் நீங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணும். தௌஹீத் ஜமாத்து சொன்னாலும் சரி, வேற யாரு சொன்னாலும் சரி, சொல்ற ஆளை பார்க்காதீங்க, எவ்வளவு பெரிய ஆள்னு நீங்க பார்த்துறாதீங்க, எந்த இயக்கம் என்று நீங்கள் பார்த்துறாதீங்க. சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனில் இருந்து எடுத்து சொல்லப்படுகிறதா, அந்த செய்திக்கு அந்த குர்ஆன் வசனத்தோடு தொடர்பு இருக்கிறதா. சில பேர் குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க, அந்த செய்திக்கு சம்பந்தம் இருக்காது. அப்ப சொல்லப்படுகிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலை ஆதாரமாக வைத்து காட்டி சொல்லப்படுகிறதா, மார்க்க அறிஞர்கள் அவர் இஷ்டத்துக்கு உங்களிடத்தில் சொல்கிறார்களா என்ற ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தீர்களேயானால் வாரிசு முறையில் பெற்ற இஸ்லாமாக இருந்தாலும் நமக்கு அதனுடைய மகிமை நமக்கு விளங்கும், நம்ம நேசிப்போம். உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்கள் எல்லாம் இதுதான் பெரிய பாக்கியம், இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது இல்லை என்று நம்ம ஒரு ஈமான் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அப்படி உறுதிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்ப நம்ம கேள்விக்குள்ள இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அங்க ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த தாஹிர் மௌலவி அவர்கள் ஒரு அழகான ஒரு கேள்வி, தேவையான ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கண் திஷ்டி என்று ஒன்று இருக்கிறது, இது இருப்பதாக ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த ஹதீஸுடைய எண்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். அந்த ஹதீஸுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ கண்டிஷ்டி ஒன்று இல்லைன்னு நாம் சொல்வது வந்து அந்த ஹதீஸுகளை மறுப்பதாக ஆகுமே என்று ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வந்து தௌஹீத், ஓர் இறை கொள்கை. இந்த தௌஹீதுக்கு எதிரான கொள்கை எதுன்னு கேட்டால் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட தௌஹீது கிடையாது. ஒருத்தனை நம்புறதுக்கு பதிலாக நிறைய பேர் நம்பிட்டாங்க என்ற ஒரு அர்த்தம் வந்துவிடும். அப்போ இந்த ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க்குக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. என்ன இலக்கணம்னு சொன்னால், சூரத்துல் இஹ்லாஸில் குல் ஹுவல்லாஹு சூராவில் அல்லாஹ் வந்து அந்த இலக்கணத்தை நமக்கு சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹு அஹத், அல்லாஹ்ங்கிற ஒருத்தன் தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அல்லாஹு சமத், அல்லாஹ் என்பவன் எந்த தேவையும் இல்லாதவன், இதுவும் நமக்கு நன்கு அறிந்த ஒரு விஷயம்தான். அப்போ லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு புள்ள குட்டிகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். முத்தாய்ப்பாக முடிவாக ஒன்றை அல்லாஹ் சொல்கிறானே, இதை நம்ம முழுசாக தெரிந்து கொள்ளவில்லை. முடிவாக என்ன சொல்றான்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை. இதுதான் தௌஹீதினுடைய பேஸ், அடித்தளம். அதாவது அல்லாஹ்வுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை வறுமையானால் அந்த நம்பிக்கை வந்து தௌஹீதுக்கு எதிரானது. அல்லாஹ்வை நம்புறதுடைய அடித்தளம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறத ஒரு கட்டத்தினை அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. இப்போ அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறத வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 100% அல்லாஹ்வை போலவே ஒருத்தர் இருக்கிறாரு என்று நினைப்பது மாத்திரம் இதுக்கு எதிரானது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் இவர் அல்லாஹ் மாதிரி இருக்கிறார்னால் முடிஞ்சு வச்சுக்கத. அல்லாஹ்வுடைய 100 பண்புகளும் அல்லாஹ்வுக்கு மாதிரி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அதுவும் ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி, ஏதாவது ஒரு பண்பு, ஏதாவது ஒரு தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே மனுஷனுக்கு இருக்கிறது அல்லது வேற யாருக்கும் இருக்கிறது என்று நம்ம நினைத்தோமையானால் அந்த இடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை நம்ம மறுத்து விடுகிறோம். இப்போ புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ நான் பேசுவது உங்களுக்கு காதில் கேட்கிறது, நீங்கள் கேள்வி கேட்பது என்னுடைய காதில் வந்து கேட்கிறது. அப்போ நானும் கேட்கிறேன், நீங்களும் கேட்கிறீர்கள், அல்லாஹ்வும் கேட்கிறான். இப்போ கேட்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. இப்படி சொன்னால் இது ஷிர்க் வராது. ஆனால் அல்லாஹ் கேட்குற மாதிரியே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால், அல்லது அல்லாஹ் கேட்குற மாதிரியே இன்னார் கேட்கிறாரு என்று ஒருத்தரை பற்றி சொன்னால், அந்த கேட்கும் விஷயத்தில் அவர் அல்லாஹ்வை போல ஆகிவிடுகிறார் என்று ஆகிவிடும். எப்படி? இப்போ நாம கேட்குறோம் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஒன்று கேட்க முடியும். நாங்கள் 2 பேரும் பயான் பண்ண உங்களுக்கு கேட்க இயலுமா? கேட்க இயலாது. 2 காது இருந்தால் கூட இந்த காதில் ஒரு ஆள் அந்த காதில் ஒரு ஆள் பேச முடியாது. அப்போ நம்ம காதில் கேட்குவதாக இருந்தால் மனிதன் எப்படி கேட்குவான்? ஒரு நேரத்தில் ஒன்று கேட்பான். 10 பேர் கேள்வி கேட்க நின்றாங்கன்னா 1 by 1 தான் அந்த கேள்வி என்ன செய்ய முடியும்? ரிசீவ் பண்ண முடியுமே தவிர 10 பேரையும் ஒன்றா கத்த விட்டு நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது. இது நம்முடைய கேள்வி. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டெசிபல், குறிப்பிட்ட ஒரு அந்த ஓசையில் அளவில் வந்தால் தான் கேட்க முடியும். அவர் வாய்க்குள்ள என்ன சொல்லிக்கிட்டாருன்னு வைங்க, அது கேட்காது. அல்லது இந்த டெசிபல் அளவுக்கு மேலே தாறுமாறாக ஏறி போச்சுன்னு வைங்க, அப்பவும் சத்தம் தான் கேட்குமே தவிர என்ன கேட்குறாருன்னு என்ன செய்யாது, விளங்காது. அப்போ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கணும். கேட்குதுன்னா இந்த மாதிரி சாதனங்கள் இருந்தால் அந்த தொலைவை குறைச்சிருந்தது. ஒரு சாதனம் இல்லாமல் இங்கே இருந்து கொண்டு நான் அமெரிக்காவில் உள்ள உங்களை கூப்பிட முடியுமா? அங்கே இருந்து கொண்டு நீங்கள் என்னை கூப்பிட முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் எப்படி கேட்பான்? நான் இங்கே இருந்து அல்லாண்டு கூப்பிட்டால் எப்படி அல்லாஹ் கேட்குமோ, நீங்கள் அமெரிக்காவிலிருந்து அல்லாண்டு கூப்பிட்டா அதுவும் அல்லாஹ் கேட்கும். ஒரே மாதிரி தான் கேட்கும். நான் சொல்லுவதும் நீங்கள் சொல்வதும் ஒரே மாதிரி தான் அல்லாஹ் கேட்குமே தவிர அது கொஞ்சம் தூரமாக இருக்க, கொஞ்சம் காதில் விளங்கலையே என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கேள்வி திறன் இருக்காது. ஒரு நேரத்தில் 700 கோடி மக்களும் ஒன்றா கூடி
ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தன்னுடைய தேவைகளை கேட்பார்களே, ஆனால் அந்த 700 கோடியையும் தனித்தனியாக அவனுக்கு கேட்க முடியும். அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும்? 700 கோடி பேர் கேட்டான்னா இவன் இதை கேட்டான், இவன் இதை கேட்டான், அதை கேட்டான், அதை கேட்டான்னு சொல்லி அப்படி கேட்க முடியும். அட வாயில கேட்க வேணாம், மனசுக்குள்ள நினைக்கிறது கேட்க முடியும் அவனுக்கு. வாயை திறந்து அந்த சத்தம் வராம பேசினால் கூட அவனுக்கு கேட்க முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய கேட்குதல் என்பது வேற, மனிதனுடைய கேட்குதல் என்பது வேறன்னு விளங்கிட்டீங்களா? இப்ப ஒருத்தன் நாகூர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். இவன் மற்றது அவர் தருவாரா, நமக்கு அவருக்கு சக்தி இருக்குதா, அது ரெண்டாவது விட்டுருவோம். இப்படி கூப்பிடுவதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றான்? இவருடைய கேட்கும் திறன் அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனை போல நினைக்கிறானா இல்லையா? அவர் உயிரோடவே இருக்காருன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. நீ எங்க இருக்க, அவர் எங்க இருக்காரு? இங்க இருந்துட்டு கூப்பிடுற, இங்க இருந்துட்டு கூப்பிட்டு அவருக்கு விளங்குமா? சரி, நீ மட்டும் கூப்பிடல, நீ கூப்பிடுகிற அந்த நேரத்தில் உன்னை 1000 பேர் கூப்பிடுவான். இந்த 1000 பேர் கூப்பிடுறது அவருக்கு விளங்குது நீ நினைக்கிற, அதனால கேட்குறான். அமெரிக்காவில் வந்து கூப்பிடுறீங்க, ரஷ்யாவில் வந்து கூப்பிடுறான், இங்கே சென்னையில் உட்காந்து கூப்பிடுறான், இலங்கையில் உட்காந்து கூப்பிடுறான், நாகூர் ஆண்டவர் அப்துல் கார் ஜிலானிங்கிறான். அப்போ இவர்கள் வந்து ஒரு பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்து கொண்டு யாரையாவது கூப்பிடுவார்களே, ஆனால் அதில் வந்து அவருடைய கேட்கும் திறனை எங்கே கொண்டு வைக்கிறார்கள்? இவர் அல்லாஹ் மாதிரி கேட்பாரு. ஒரு நேரத்தில் எத்தனை பேர் வேண்டாலும் இவரை கூப்பிடலாம், எவ்வளவு தொலைவில் வேண்டாலும் கூப்பிடலாம், அனைத்தையும் அவர் பிரித்து அறிவார் கேட்பாருன்னு நினைத்தால் இந்த அவரை கூப்பிட்ட உடனே நம்ம என்ன தப்பு செஞ்சிடறோம்? இவருடைய கேட்கும் திறன் மனிதனுடைய கேட்கும் திறன் அல்ல. நீங்கள் மனிதனுடைய கேட்கும் திறன் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ டோக்கன் போட்டு விடுங்கள், 1 by 1 வரிசையாக கேளுங்கள் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்றீங்க? எவன் வேண்டாலும் எங்கே இருந்து வேண்டாலும் கேட்கலாங்கிறீங்க, அல்லாட்ட கேட்குற மாதிரி. அப்போ இதுதான் ஷிர்க்குங்கிறது. இப்போ நாங்கள் என்ன அல்லாண்ட அவரை சொல்லிட்டோம், அல்லான்னு சொல்லலை. அவர் உலகத்தை படைச்சார்னு சொன்னோம், படைச்சார்னு சொல்லலை. சமீዕ என்ற கேட்குதல் என்ற அந்த ஒரு பண்பு அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குதுன்னு வருதா இல்லையா? அப்ப நான் கேட்கிற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு, நீங்க கேட்கிற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு, அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பார். நான் கேட்கிற மாதிரி கேட்டால் ஒருத்தர் தான் கேட்க முடியும், அது கிட்ட போய் கேட்கணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஃபரெண்ட் வந்தா அங்க ஷிர்க் ஆயிடுதா இல்லையா? இப்படி தான் பார்ப்பதிலையும் கொடுக்கிறது எல்லாத்துலையும் அந்த மாதிரி தான். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்வைங்கிறது என்ன? வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியும், இதான் பார்வை. பார்வையை கொண்டு பார்க்கத்தான் முடியும். இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியும்? பார்க்கத்தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. அப்ப நம்ம வந்து புராணங்கள்ல இதிகாசங்கள்ல என்ன செய்வாங்க? அப்படியே கண்ணால் பார்த்த மதுரை எரித்து விட்டால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்ணுல இருந்து நெருப்பு ஃபயர்லாம் வராது. கண்ணால் பார்த்து என்ன செய்ய முடியாது? எதையும் அழிக்கவோ எதையும் எரிக்கவோ ஒரு பொருளை வேற ஒன்றாக மாற்றவோ அந்த மாதிரியான நம்ம தன்மையெல்லாம் கண்ணுங்கிற அந்த பார்வைக்கு கிடையாது. இப்ப அல்லாவும் பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய பார்வை வந்து அனைத்தையும் பார்ப்பான். அவனுடைய பார்வை வந்து பார்த்த உடனே என்ன செய்வான்? நினைச்சான்னு சொன்னா அழிக்கிறலாம் அழிஞ்சு போய்விடும். அந்த மாதிரியான ஒரு சக்தி உள்ளது அல்லாஹ்வுடைய தன்மை அது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப கண் திருஷ்டி நம்ம நம்புறோம்ல, அந்த ஹதீஸ் நிலை இரண்டாவது வருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ஒரு அழகான ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்த்து அப்படி ஒரு ரசிச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அதுல கண் திருஷ்டி வந்து விடுகிறது அப்படின்னு நம்புகிறோம். கண் திருஷ்டி வந்து விடுகிறது நம்பி என்ன அடிப்படையில் நம்புகிறோம் சொன்னா, இந்த மாதிரி பார்த்தான்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஒரு அழகான ஒரு மனுஷனை, குழந்தையை இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கேடு ஏற்பட்டு விடும். அழகான ஒரு ஆடு மாடு கழுத குதிரைகளை பார்த்தான்னு சொன்னா அந்த பிராணிகளுக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டு போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இந்த கண்ணுக்கு என்ன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை அந்த கண்ணு செய்து நினைச்சீங்கன்னா அதுல இணை கற்பித்தல் வரல. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இந்த பார்க்கறதுனாலேயே எங்கிருந்து வேண்டுமானாலும் அழிக்கிறது. அதாவது நான் ஒருத்தனுக்கு கேடு செய்ய நினைச்சேன்னு சொன்னா ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சி கேடு செய்யலாம், அது முடியும். நீங்க எனக்கு கேடு செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து நான் வச்சு வயிற்றுல குத்தி எனக்கு நீங்க என்ன செய்யலாம்? கேடு செய்யலாம். நீங்க அங்க இருப்பேன், நான் அங்கே இருப்பேன், சும்மா பார்க்கத்தான் செய்வீங்க. எனக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்படுனா அப்ப நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்க? இப்ப நீங்க வெறுமனே பார்க்கத்தான் செய்றீங்க. என்னைய கண்டிஷன் தானே சொல்றாங்க. கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாராவது அதை பார்த்துட்டானா நமக்கு ஆயிரும், அவ்வளவுதான். சாப்பிடும்போது பார்த்தா வயிற்று வலிக்கும், அவன் பார்த்த வயிற்று அப்படி வலிக்கும். நம்ம சாப்பிடுவதை ஒருத்தன் வந்து பார்த்தான்னு சொன்னா வயிற்று வலிக்க வச்சுட்டான்னு சொன்னா இவன் எந்த மாதிரி பார்க்கறான்? மனசு மாதிரியா பார்க்கறான்?
அல்லாஹ் மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது. இது மனுஷன் மாதிரி பார்த்தா பார்க்கலாம், அவ்வளவுதான். ஃப்ளாஷ் பண்ணி மூளையில் கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் அந்த கண்ணு செய்யுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் இந்த செய்த இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யறான்? கண்ணாலேயே பெரிய பில்டிங்கே இடித்து தகர்த்துறான், கண்ணாலேயே வந்து ஒரு ஆள் நோயாளியை படுக்க வச்சிடறான், கண்ணாலேயே மெண்டலாக்கி விட்டுறான், கண்ணாலே என்ன செஞ்சிடறான்? வந்து ஒரு கேடுகளையும் நோய் நொடிகளையும் உண்டாக்கிடுறான். அதான கண் திருஷ்டிங்கிறதுடைய பொருளாக இருக்கிறது. அப்போ இந்த கண்ணை கொண்டு ஒருவன் பார்ப்பதை கொண்டு ஏதாவது அடுத்தவனுக்கு கேடு ஏற்படும் என்ற மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிறானா? அப்படி படைக்கவே இல்லை. அப்போ இது இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஏதாவது எந்த ஒரு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் ஒருவன் இன்னொருவனுக்கு கேடு செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் தான் செய்வான். அல்லாஹ் நமக்கு ஏதாவது செய்ய நினைச்சான்னு வைங்க, கத்தியத்துக்கு உன்னை குத்தவா செய்வான்? ஆகும்பா ஆயிரும். அல்லாஹ் நம்ம கன்னத்தில் அரைஞ்சா வலி ஏற்படுத்துவான்? ஆகுன்னு தான் சொல்லுவான், அது ஆகிவிடும். அப்போ நம்மளை டச் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ ஊசியோ கத்தியோ அருவாளோ கம்போ சாட்டையோ சவுக்கோ பயன்படுத்தாமல் எங்கேயோ இருந்து கொண்டு நம்மளை துன்புறுத்தக்கூடிய தண்டிக்கக்கூடிய ஒரு வல்லமை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஒரு வல்லமை. இந்த தன்மை இந்த கண் திருஷ்டின்னு ஒருத்தனுக்கு கண் வச்சுட்டான்னு சொல்கிறோமே அவனுக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சால் அது அந்த வகையில் ஷிர்காகுதா இல்லையா? அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு சொல்கிறோமே. இந்த வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அது பல இடங்கள்ல சொல்லி காட்டினான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத்ங்கறான், இன்னொரு இடத்துல லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அப்ப அவனை போன்று எதுவும் கிடையாது என்பதை நம்ம நம்பினாதான் அதுக்கு பேர் தௌஹீது. அப்படி இல்லாம அவனை போலவும் சிலர் இருக்கிறாங்க. அது சிகிரு எத்தனை இல்லைங்கிறோம். சிகிருங்கிறாங்களே, சூனியம் வச்சு பரட்டிட்டாருன்னா எப்படி சூனியம் வச்சு பரட்டுவாரு? அவர் என்ன அடிச்சு பரட்டிட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்குருவேன். கத்தியால குத்தி பரட்டிட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்குருவேன். வேற ஏதாவது விஷத்தை வாயில ஊத்தி விட்டு என்னை பரட்டிட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்குருவேன். அவர் எங்கே இருப்பார், நான் எங்கே இருப்பேன், அங்க இருந்துட்டு என்னத்தையும் ஒரு பொம்மையில் என்னமோ பண்ணுவாரு, எனக்கு ஏதாவது நடந்துருமே என்று சொன்னால், அப்ப இந்த திருஷ்டி வைக்கக்கூடியவர்கள், இந்த சிகிரு செய்யக்கூடியவர்கள், மந்திரம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் மாதிரி செயல்படுகிறார்கள். இவர்களிடத்துல அல்லாஹ்விடத்தில் உள்ள மாதிரி செயல்பாடு இருக்குன்னு வருதா வரலையா? மனிதர்கள் மாதிரி செயல்படுவதாக நம்ம நம்புகிறோமா? அல்லாஹ்வை போல செயல்பாடு நம்புகிறோமா? இப்ப ஜோசியம் பார்க்கறது, இந்த ஜாதகம் பார்க்கறது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஒருத்தன் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் அவன் சொல்வதை சத்தகுஹு பிமா யகூல், அவன் சொல்வதை மெய்யென்று இவன் நம்புனானேயானால் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முகமது ஆகிய எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கேயும் அந்த ஒரு விஷயத்தில் வர்ற ஷிர்க்கு தான் காரணம். எதனால் அப்படி ஆயிரும்? நாளைக்கு நடக்கிறது தெரிவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியது. இந்த நாளில் இதை செய்தால் நான் நன்றாக இருப்பேனா, நான் கெட்டு போய்விடுவேனா என்பது இறைவனுக்கு மாத்திரம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் சொல்றான், நீ வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு நீ ஆரம்பி, ஓஹோன்னு இருப்பேங்கிறான். அப்ப இதுல என்ன வருது? இது நமக்கு உள்ள அறிவை கொண்டு இப்ப கண்ணுக்கு முன்னாடி உள்ளது அறியலாம், நடந்து முடிஞ்ச வரலாறு செய்திகளை கேட்டு அறியலாம், காலத்தாலோ இடத்தாலோ நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு அறிய முடியுமா? இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது நம்ம அறிய முடியுமா? ஒரு கேமரா வச்சு அறியலாம். ஒண்ணும் இல்லாம இங்க உட்கார்ந்து கொண்டு அங்க ஒரு ஆள் நிக்கிறார், நம்ம அறிய முடியுமா? அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று நம்ம அறிய முடியுமா? இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரரா போவாரா ஏழையா போவார்னு அறிய முடியுமா? முடியும் நினைத்தீர்களேயானால் அந்த தன்மையில அவனை அல்லாஹ் மேல ஆக்குறதுனால ஷிர்க்குங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒருத்தன் நம்புனா இந்த முகமது ஆகிய நான் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்துட்டான், முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த ஜோசியத்தை எதற்காக நம்ம மறுக்கிறோம்? அவன் என்ன அப்படி செஞ்சு விட்டான்? அது நீ இதை செஞ்சா நல்லா இருப்ப, அதை செஞ்சா நல்லா இருப்பேங்கிறான். இதுல என்ன இறைத்தன்மை எங்க கொண்டாடுறான் நீங்க நினைக்கலாம். இறைத்தன்மையை கொண்டாடுறான் இதுல நாலேஜில் அவன் இறைவன மாதிரி. நம்ம எப்படி நினைக்கிறோம்? நமக்கு இப்ப கண்ணு முன்னாடி உள்ள நாலேஜ் தான் இருக்கிறது, இவருக்கு நாளைக்கு உள்ள நாலேஜ் இருக்கிறது, அடுத்த மாசத்துக்கு என்ன நடக்கும் இவருக்கு இருக்கிறது, அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும், அடுத்த வருஷத்தில் என்ன நடக்கும் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும்ங்கிற அவர் தெரிஞ்சு வைத்திருக்கிறாரு என்கிற தன்மை வர்றதுனால தான் ஜோசியத்தை தப்புங்கிறோம். அதுவும் ஷிர்க் இருக்கிறது. அப்ப சிகிரு என்பதை அது ஷிர்க், அப்பட்டமான ஷிர்க்குங்கிறோம். அப்ப கண்டிஷில் அது வருதா இல்லையா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத்ங்கிறதுக்கு குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக என்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அல்லாஹ்வா நம்புறதுக்கு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். வேற எண்ணத்திலே தப்பு செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி,
அவனுக்கு இணை கற்பிக்கிறத மன்னிக்க மாட்டான். வேற எந்த தப்பு வேணாலும் செய்யுங்க, விபச்சாரம் பண்ணுங்க, திருடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எல்லா நாடுனா மன்னிச்சுட்டு போயிடுவான். அதுக்காக செய்யுங்கன்னு தூண்டுறதுக்கு சொல்லவில்லை. இந்த ஷிர்கோட ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் சின்னது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒயகபீரு மாதூன தாலிக்கிளைமையஷா, அதை தவிர உள்ள ஷிர்க்கை தவிர உள்ள மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு நான் மன்னிப்பேன், இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அப்ப அல்லாஹ் வந்து ஷிர்க்குங்கிறத மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான்னு சொன்னா அதுல எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கணும். அந்த வகையில தான் சில ஹதீஸுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹக்குன், கண்டிஷ்டி என்பது உண்மை என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள், அதே மாதிரி வந்து விதியை ஏதாவது வெல்லும் என்று சொன்னால் கண்டிஷ்டி வென்றுவிடும் என்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள், ஒருவன் உங்கள் மீது கண்டிஷ்டி பட்டுவிட்டது என்று சொன்னால் அவனை கூப்பிட்டு அவனை குளிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்கணுமா. ஒருத்தர் நம்ம மேல கண்டிஷ்டி பட்டான்னு சொன்னா அவனை கழுவி குளிப்பாட்டி என்ன செய்யணும், அந்த அந்த வேர்வை அழுக்கையெல்லாம் நம்ம குடிக்கணும் என்றெல்லாம் வரக்கூடிய கண்டிஷ்டி சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸுகள், இதெல்லாம் வச்சோம்னு சொன்னா இதெல்லாம் ஒன்று ரெண்டு அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. ஏதோ கவனக்குறைவா என்னத்தை செஞ்சிருப்பாங்க. இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது. இது பேசிக் தௌஹீதுக்கு எதிராக உலமைக்குள்ள குஃபன் ஆகுது, லைசக மிஸ்லி செய்வனுக்கு மாற்றமா இருக்கிறது என்கிற வகையில் இந்த சிகரு இந்த மாதிரி மாய மந்திரம் அதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாதுங்க. மனிதன்கிறதுக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அந்த சக்தி தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான எந்த ஒரு சக்தியும் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை. நபிமார்களுக்கு அற்புதங்களை எல்லாம் கொடுத்தான், நபின்னு காட்டுவதற்கு தேவை. அதனால அற்புதம் கூட நினைச்சவனு செய்ய முடியாது. மாகாணலி ரசூலின் ஆயத்தின் இல்லா பீதினி இல்லா, ரசூல்மார்களா இருந்தா கூட என்னோட அனுமதி இல்லாமல் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் அவங்க உண்ணக்கூடியவர்களாக, பருகக்கூடியவர்களாக, மலஜலத்தை சுமந்து கொண்டவர்களாக, மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்களாக, நோய் நொடிக்கு உள்ளாகக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக, எல்லா வகையில் மனிதர்களாக இருந்ததனால் தூதர்னு நம்புற கஷ்டமா இருந்துச்சு. எப்படி தூதருங்கிறீங்க, சாப்பிட்றாரு, தூதருங்கிறீங்க தூங்குறாரு, தூதருங்கிறீங்க பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, எப்படி தூதர்னு கேட்பானா இல்லையா? அதுக்காக வேண்டி ஒரு 2 அற்புதம் 3 அற்புதத்தை கொடுத்து, இந்த பார்ப்பா நான் தூதர் தான், நான் மனுஷன்தான், இது வந்து இறைவன் மாத்திரம் செய்யக்கூடிய சில விஷயங்களை என்னை செய்ய சொல்லியிருக்கிறான், அந்த பாரு, நான் இறை தூதருக்கு ஆதாரம், இறைவனுக்கு ஆதாரம் இல்லை, இறைவன் தான் இந்த இதை என்னை செய்ய சொல்லியிருக்கிறான்னு காட்டுறாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு நபிமார்கள் வழியாக சில அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது கூட அல்லாஹ் நாடுனா தான் கொடுப்பான், நாடுனா தான் கொடுப்பான், நினைச்ச நேரத்திலலாம் செய்ய முடியாது என்கிற கண்டிஷனோட அல்லாஹ் கொடுக்குறான். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அன்றைக்கு இருந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். என்ன அற்புதம் செய்யணும், உனக்கு வந்து தங்கத்தில் வீடு கட்டணும், அதாவது தக்குனலக்க பைத்துன் மின் சுக்ருஃபின், உனக்கு நீ இப்போ குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, தங்கத்தில் வீடு கட்டி காட்டு வீடு, நாங்கள் உன்னை ஏற்றுக்கிறோன்றாங்க. இது பெரிய விஷயமா அல்லாவுக்கு? தங்கமாக ஆகண்டு ஆகிட்டு போகுது அப்படி கேட்டாங்க. அல்லது என்ன பண்ணுறாங்க, இந்த மதீனா பாலைவனமாக இருக்குது இல்லையா, இங்கே என்ன செய்யணும்னு கேட்டால் உனக்கு பேரிச்சை திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஒத்து ஃபஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அந்த தோட்டத்தில் 6 நதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும். இதை செய்ய பார்ப்போம். இந்த பாலைவனத்தில் உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்குள்ள ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்தி அது நதியை ஓட செய்து காட்டு, ஏற்றுக்கிறோன்ட்டாங்க. அல்லாவுக்கு பெரிய விஷயமா இது? இதையும் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லது அவங்க தற்காபிசமா, அல்லது மேலே வானத்தில் ஏறிப்போ, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்படி என்ன செய்யணும், அப்படியே மேலே போகணும், வெறுங்கையை வீசிக்கிட்டு போகணும், வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது புத்தகத்தோடு வரணும். எப்படி செய்யணும், வெறுங்கையை வீசிட்டு மேலே போகணும். வலன் நுமினல் ருக்கியிக்க ஹத்தா துனஸில் அலைனா கிதாபன் நக்ரவு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ இறங்கி வரணும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒத்துக்கிறோம். ஏன் வேறாங்களா போனாருப்பா, அங்கேருந்து புஸ்தகத்தை வாங்கிட்டு வர்றாருப்பா, அல்லாஹ்ட்ட தூதர் தான்ப்பா, நாங்கள் நம்புகிறோம் என்று கேட்டார்கள். இதில் எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமா? மேராஜுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் மேலேருந்து கூட்டு போன அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு புஸ்தகத்தையும் கையில் கொடுத்து அனுப்புற பெரிய பஞ்சாயத்தா? செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட உடனே குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடத்தில் இப்படிலாம் கேட்கிறார்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் எல்லா குறைகளை விட்டும் அப்பாற்பட்ட தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிற, அல்லவனா நீ அல்லாட்ட கேட்குற மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற, நான் மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர், நீ நினைச்சாலும் நாங்கள் செய்ய முடியாது, அல்லாஹ் ஏதாவது செய்ய நாங்கள் ஆர்டர் பண்ணால் நான் செய்வேனே தவிர நானா போயிட்டு அல்லாஹ் இது கேட்குறாங்க அது கேட்குறாங்கன்னு அந்த விளையாட்டுலாம் எனக்கு கிடையாது என்று நபியை நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்போ கேட்ட அற்புதத்தெல்லாம் செய்கிற அதிகாரத்தை நபிமார்களுக்கு கொடுக்கலங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், யார் யாரும் என்ன வேணாலும் செய்வான்னு நினைக்கிறோம். இது வந்து பேசிக்காக தப்புன்னு விளங்கிக்கிறேன். அடுத்ததாக என்ன செய்யுது, இது ஆதாரங்கள் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால்,
ஒரு ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட அதிக உண்மை பேசக்கூடியவன் யார்? முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் வந்து பொய் சொல்ல மாட்டான், இதை நீங்க நம்பணும். அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய் சொல்ல மாட்டார்கள். ஏன்? ரசூலுக்கு சொந்த ஐடியா கிடையாதுல, சொந்த அபிப்பிராயம் சொந்த கருத்துக்கெல்லாம் அவருக்கு இடம் கிடையாது. அங்கேருந்து வாங்கி தரக்கூடிய வேலை தான். அல்லாஹ்ட்டிருந்து வரும், குர்ஆன் வழியில வரும், அல்லது உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான். ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி தான். அதை வந்து ஒரு அல்லாஹ் எடுத்து சொல்லும்போது பொய் வராது. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னா, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட அளமை சொல்லக்கூடியவன் எவன் இருக்கிறான்னு கேட்கிறான். அப்போ வந்து இப்ப இந்த கண் திருஷ்டியின் மூலமாக பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் அது உண்மையாக இருக்கணும், பொய்யாக இருக்கக்கூடாது. இப்ப கண் முன்னாடி நீங்க பாக்குறீங்க, இந்த இது ஹதீஸ், இது ஆதாரப்பூர்வமான நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறனால தள்ளுபடி ஆகிவிட்டது. ஒரு பேச்சுக்கு அதை வைத்துக் கொண்டால் கூட இப்ப கண்ணு முன்னாடி இது இல்லைங்கிறத காட்டக்கூடிய சம்பவம் நடக்குதா இல்லையா? உலகத்துல நல்ல சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது, அதை எல்லாரும் பார்த்து ரசின்னு ரசிக்கிறான். எல்லாம் கறிக்கு சாம்பலா போச்சா? இல்லை கண்ணோட பார்த்தோன்னு என்னமோ ஏற்பட்டுரும்னு சொன்னா ஊட்டிலாம் இருக்குமா? இப்ப கொடைக்கானல்லாம் இருக்குமா? அல்ல நீங்க இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வளவோ வந்து மனித மனங்களை ஈர்க்கக்கூடிய இயற்கையான பல சம்பவங்கள்லாம் இருக்கிறது. லட்சம் பேர் போய் பார்த்து ரசிக்கிறான். இவ்வளவு பேரும் பார்த்து ரசிச்சு அதை வந்து அதுல லயித்து போய் திருப்பிக்கிட்டு போறான். என்னமா ஏற்பட்டுச்சா? அதாவது அப்படி இருக்குன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா நடந்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமாக சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவங்க சொல்லாத ஒன்றே அவங்க சொன்னதாக எப்படியோ நுழைந்து விட்டது என்று அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நிஜமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால வந்து ஒருத்தனை வீழ்த்த முடியும், ஒன்றை அழிக்க முடியும், ஒரு பொருளை கேடு செய்ய முடியும் என்பது உண்மையாக இருந்தால், இன்றைக்கு வந்து எத்தனை சுற்றுலா தலங்கள் காஷ்மீர்லாம் இருக்குமா உலகத்தில்? காஷ்மீர்லாம் கருவி சுடுகாடா போயிருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் போறான், எல்லாரும் ரசிக்கிறான், இன்னும் சொல்ல போனா புதுசா உண்டாக்குறான். சுற்றுலா தலங்கள் என்ன செய்யறான்? எம்ஜிஎம், கிஷ்கிந்தா, கோல்டன் பீச்னு இங்கெல்லாம் உண்டாக்குறான். அது மாதிரி அங்கே என்ன செய்யறான்? நீங்க இருக்கக்கூடிய நாடுகள்லையும் பொழுதுபோக்கு சாதனங்கள் அவ்வளவும் மனித மனங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் பார்த்து ரசிக்கிறீங்க. ஒரு கண்ணாவது பட்டு எரிஞ்சு போகல, கோடிக்கணக்கான பேர் பாக்குறீங்க. ஒரே ஒரு கண்ணுல பட்டு என்ன செய்யல, அந்த ஊட்டியான் எரியல, சாம்பலா போகல? அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தை அழகா இருந்தா நெத்தில ஒரு பொட்டு வச்சு அது கரும்புளி சம்புளி குத்தி கண் திருஷ்டி வச்சிருவாங்களாம். அப்படின்னு தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? அந்த கண் திருஷ்டில காப்பாத்துறதுக்காக வேண்டி வெள்ளேன்னு புள்ள இருந்துச்சுன்னா அந்த கண்ணத்துல ஒரு கருப்பா என்ன செய்வாங்க, ஒரு இது ஒண்ணு போட்டுருவாங்க. இதுக்கு அந்த கண் திருஷ்டியை தடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு அழகான பொம்பளை எல்லாம் வந்துகிட்டு உலக அழகி போட்டி கலந்துக்கிறா, அதை போய் எல்லாரும் பாக்குறாங்க, அம்புட்டு பேர் ரசிக்கிறாங்க, சினிமா நடிகர்கள் ரசிக்கிறாங்க. ஒரு மூஞ்ச பாக்குறதுக்கு இப்படி செய்றீங்க, மூஞ்செல்லாம் காட்டி 2 பீஸை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் காட்டுறா, எவ்வளவு பேர் பாக்குறாங்க. ஏன் எரிஞ்ச சாம்பலை போல? இல்ல கண்ணால ஏதாவது ஆயிரும்னு சொன்னா ரசிக்கிறானா இல்லையா? இந்த இத்தனை கோடான கண்கள்ல ஒரு கண்ணு கூட ஏன் அழிக்க மாட்டேங்குது? ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து உண்மையா இருக்கணும், உண்மையை தானே சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னது நிஜமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நிஜமாக இருக்கும், பொய்யாக இருக்கவே செய்யாது. அப்ப இது நிஜம் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒண்ணு காட்ட முடியலையே, ஒன்னே ஒண்ணு என்ன செய்ய முடியல? அந்த பார்த்தாரு போயிடுச்சு, சும்மா கதையா சொல்றமே தவிர. அப்ப அழகான பொருள்கள், அழகான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஏற்படலை. இன்னும் அதிகமாக அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, இன்னும் மேக்கப் சாதனங்களும் இன்னும் கவர்ச்சியாக காட்டக்கூடிய சாதனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது, அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த காலத்தில் வந்து புருஷன் கொண்டாடி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உலகமே பாருன்னு வந்தா கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த கண்ணை கொண்டு, கண்ணால் பார்ப்பதை கொண்டு இன்னும் சொல்ல போனா கண்ணாலே முழுங்கி தின்ற மாதிரி பார்க்கறான். அந்த மாதிரி பார்த்தும் கூட இந்த சினிமா நடிகை இவரெல்லாம் அந்த மாதிரி பார்க்கறான், பார்த்தும் கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன கந்திஷ்டி பொய்ன்னு வழங்குதா இல்லையா? இது இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள். 2 மேட்டர். ஒன்று, இதை அல்லாஹ் மாதிரி மனுஷன் நினைக்காது. மனுஷன் கண்ணுக்கெல்லாம் அந்த சக்தி கிடையாது. கண்ணில் என்ன கூர்மையா பார்ப்பாருன்னு சொல்லுங்க, அது மனுஷன் சக்திக்கு உள்ளது, வழங்குதா? அது மாதிரி உள்ள பார்வையில் உள்ள தன்மை மனிதனுடைய பார்வைக்குன்னு ஒரு அளவு இருக்கா? அது இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அவர் பார்த்தோன்னு அவர் அழிஞ்சிடும், இவர் எரிஞ்சு போயிடும், சாம்பலா போயிடும், வயிற்றுல இருந்தோம், செத்து போயிடுவான். எப்படி இந்த மாதிரி தன்மை நம்ம கண்ணுக்கு இருக்கா? நம்ம நல்லாவா? நம்ம கண்ணுக்கு அப்படி இருக்குன்னா என்ன எவ்வளவு டேஞ்சரான ஒரு கருத்து. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த சிகரு, இந்த சூனியம், இதெல்லாம் வந்து ஹதீஸ் எல்லாம் மறக்கும். ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. குர்ஆனுக்கு எதிராக அடிப்படை சிறுக்கை சொல்லக்கூடிய வகையில் சிலது இருக்குமே, ஆனால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது.
அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க என்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோமே தவிர வேற ஹதீஸுகளை மறுக்கிறங்கிற அடிப்படையில் சொல்ல கிடையாது. ஹதீஸுகள் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது என்பதை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நூலே போட்டிருக்கிறோம். அதாவது குர்ஆன் மட்டும் போதுமாங்கிற தலைப்பில் நூலே வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஹதீஸ் வேணும். ஹதீஸ் தொழுகை என்பதை ஹதீஸை வச்சு தான் தொழ முடியும். நோம்புங்கிறது ஹதீஸை வச்சு தான் நோம்பு வைங்கள்னு கட்டளை தான் குர்ஆனில் இருக்கும். முறை வந்து ஹதீஸில் தான் இருக்கும். இதெல்லாம் விலைக்கு புஸ்தகமாக போட்டிருக்கிறோம். மிகச்சில ஹதீஸுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த நபர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன குர்ஆனுக்கு மாத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை தப்பா புரிந்து கொண்டு, அல்லது இந்த சஹாபி கரெக்டாக சொல்லி தாபியன்கள் தப்பா புரிந்து கொண்டு, தாபி கரெக்டாக சொல்லி தாபியன்கள் தப்பா புரிந்து கொண்டு ஒன்று அடக்க ஒன்று சொல்லியிருக்கலாம் மனிதர்கள்ங்கிற முறையில். அப்போ குர்ஆனுக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில், இஸ்லாமிய பேசிக்கைக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் அதை தவிர்த்துட்டு மற்ற ஹதீஸில் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற வகையில் தான் இந்த கருத்தை சொல்லுகிறோமே தவிர ஹதீஸை மறுக்கிறதுக்காக இல்லை, குர்ஆனை காப்பாற்றுறதுக்காக சொல்றோம். அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்திலேயே எத்தனை பிரிவு, இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள இத்தனை பிரிவில் எதை ஃபாலோ பண்ணுறது கேட்குறாங்க. இதை வந்து நம்ம தௌஹீத் ஜமாத்தில் ஏன் பிரிவு வந்ததுங்கிற கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு நம்ம போய் விடுவோம். இப்போ தௌஹீத் ஜமாத் என்பது சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் தானே, நாங்கள் மனிதத்தன்மையில் எல்லா வகையிலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து எந்த விதமான செய்தி தொடர்பும் இல்லாத ஒரு சராசரி மனிதர்களால் தான் இந்த தௌஹீத் ஜமாத் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இந்த இஸ்லாம்ங்கிற இந்த வாழ்க்கை நெறி அல்லாஹ்வால் தரப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அவங்களுடைய தோழர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள், போதனை செய்தார்கள், நல்வழிப்படுத்தினார்கள், இறையச்சமுடைய மேன்மக்களாக அவங்கள உருவாக்குவதற்கு பாடுபட்டார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஏன் பல குரூப்புகளை ஆனார்கள்? இது நாம ஏன் போனோங்கிற ரெண்டாவது வருவோம். இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் உண்டாக்குன ஒரு இயக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த மாதிரி பிரிந்தார்கள்? நம்ம பிரிஞ்ச மாதிரி பிரியலை, நம்ம சும்மா கருத்து வேறுபாடு அளவில் பிரிந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எந்த மாதிரி பிரிந்தார்கள் என்று கேட்டால், ஒரு கூட்டம் சஹாபிக்கு எதிராக இன்னொரு சஹாபி கூட்டம் ஆயுதம் ஏந்தி போர் செய்யும் அளவுக்கு பிரிந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் மத்தியில் பெரிய ஒற்றக போர் என்ற ஒரு போரே நடந்து இந்த தரப்பிலும் அந்த தரப்பிலும் நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் நபிகளால் உருவாக்கப்பட்டவர்கள், நம்மை விட பல லட்சம் மடங்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள். நம்ம என்ன ட்ரைனிங் கொடுத்துருவோம்? நம்ம என்ன ஒரு பக்குவப்படுத்திட முடியும் நம்ம ஜமாத்தில் உள்ளவங்களை? அப்ப அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளை பெற்று அவங்க நேரடியாக ட்ரைனிங் கொடுத்து, மனைவி ஒரு ஆள் மருமக, ஒருத்தங்க வந்து ஆயிஷா நாயகி மனைவி, ஒருத்தர் வந்து மருமக பிளஸ் தம்பி, அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான உறவுல எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஏன் யுத்தங்கள் நடந்தது, ஒருவருக்கு எதிராக ஏன் போர் நடந்தது என்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கேள்விக்கு ஒரு விடை அப்புறம் சொல்லுவேன். இதை ஒரு யாபத்தில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யறது? அதே மாதிரி போர் நடக்கிறது. முஆவியாங்கிறவங்க யாரு? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மச்சின, ஒரு மருமக, ஒரு மைத்துனன். அப்போ முஆவியாவுடைய சகோதரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு மச்சினனுக்கும் மருமகனுக்கும் மத்தியில் சண்டை நடக்கிறது, பாரதூரமான சண்டை நடக்கிறது. அப்போ அவங்களுக்கு மத்தியில் அந்த மாதிரியான கருத்து வேறு வந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும். மதீனா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைநகரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா தான் தலைநகரம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மதீனா தான் தலைநகரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மதீனா தான் தலைநகரம். தலைநகரம் கோட்டை, இஸ்லாமியர்கள் கோட்டையாக இருக்க வேண்டும். இந்த தலைநகரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறை பிடித்து வைக்கிறாங்க வீட்டு காவலில். யார் வச்சது? முஸ்லீம் தானே எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ட்ரைனிங் எடுத்தவர்களும் அடுத்த தலைமுறை தானே இருக்கிறாங்க. அவரை தொழுகை கூட வரவிடாம, ஜும்மா கூட நடத்த முடியாம வீட்டுக்குள்ள சிறை வைத்து
முடிவில் சில சகாபாக்கள் தோழர்களும் சேர்ந்து விசமிகளும் சேர்ந்து அவர் மதீனா தலைநகரத்தில் வச்சு என்ன செய்யறாங்க, கொல்றாங்க. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போதே கொண்டு என்ன செய்யறாங்க, ரத்தம் சிந்த வைக்கிறார்கள். அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மதீனாவில் ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு கூஃபாவுக்கு ஓடி போயிடுறார். அவர் ஆட்சியே மதீனாவில் அப்புறமேல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தலைநகரமா இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்த பிறகு மதீனா என்பது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒட்டுமொத்த எதிராக போன பிறகு அந்த ஊரில் இஸ்லாமிய அரசாங்கத்தை நிறுவ இயலாது என்று சொல்லி கூஃபாவை தலைநகராக கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பண்ற அளவுக்கு ஆனாங்களே. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தருவான், அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய வேலை. உங்களை சுதந்திரமா விட்டுருவான். சஹாபியா இருந்தாலும் சண்டை வரும், புரிந்து கொள்வதில் சண்டை வரும். அவர்கள் மனிதர்கள். சஹாபியா இருந்தாலும் அவங்க யாரு, மனிதர்கள் தான். அவருக்கு நியாயம் பட்டது அவருக்கு இன்னொருத்தருக்கு நியாயம் படாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நியாயத்துக்கு நம்ம ஏன் பணி, அநியாயத்துக்கு இதுக்கு பணியணும் என்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு சரியா நான் ஒரு சரியாங்கிற மாதிரி ஒரு சண்டை வரும் பொழுது அது ஒரு அளவுக்கு மேல முத்தி போகக்கூடிய நேரத்தில் ஆயுதம் எடுக்கக்கூடிய நிலை கூட வரும். அப்ப இப்படியெல்லாம் வந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான மார்க்கத்தை சொல்லலன்னு ஆகுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமே பிரிந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அவர்கள் உருவாக்கின ஜமாத்தே பல கூறுகளாக பிரிந்து போன பிறகு, இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள கொலை செய்யப்படுறாங்களா கர்பலாவுல, எந்த சமுதாயம் நடக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளை அந்த சமூகமே கொள்ளுமா? அப்ப ஹுசைனோட வெறும் 65-70 பேர் தான் போறாங்க. யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமை. அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு யாரும் அவருக்கு ஆதரவு இல்லாத நிலையிலிருந்து ஆட்சியாளர்களால் போர்க்களத்தில் அவர் கொல்லப்படுற ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இது ஏன் ஏற்பட்டுச்சு? அப்ப அபூபக்கர் உமர் காலத்தோட, ஏன் அபூபக்கர் காலத்திலே வந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன வந்துருச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே எல்லா கடமையும் செஞ்சாங்க சில சஹாபாக்கள். சில கடமைகளை, எந்த கடமை, ஜக்காத்து கடமை மறுத்து விட்டாங்க. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே ஜக்காத்து ரசூலுல்லாஹ்வுடைய முடிஞ்சு போச்சு. அவங்க காலத்தில் வறுமையா இருந்துச்சு, அதனால ஜக்காத்து வசூல் பண்ணாங்க. இந்த காலத்துக்கு ஜக்காத்து பொருந்தாதுன்ட்டாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்விடத்தில் ட்ரைனிங் எடுத்த சஹாபாக்கள் சில பேர். அப்ப அபூபக்கர் என்ன பண்ணாங்க, யார் அல்லாஹ் அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்தங்கறான், ரெண்டையும் சேர்த்து சொல்றான். தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்தை கொடுங்கறான். இந்த ரெண்டையும் பிரித்து இது ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சு விட்டது, இது எல்லா காலத்துக்கும் உள்ளது எவனா சொல்வானேயானால் லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, நான் ஒத்த ஆளா நின்றாலும் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வேன் என்று அவர்கள் சொல்லி யுத்தம்னு டிக்ளேரும் பண்ணி அவர்களை ஒடுக்கி ஜக்காத்தை வசூல் பண்ணினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்குவோமா மாட்டோமான்னு சொல்லி ஏன் சண்டை போட்டார்கள்? ஆட்சி மட்டும் இல்லாம இருந்தா ரெண்டு குரூப் ஆயிருப்பாங்களே. வலிமையான அபூபக்கர் மாதிரியான மன வலிமையும் உறுதியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனும் உள்ள ஒரு ஆட்சியாளர் இல்லாமல் இருந்தால் வேற மாதிரி போயிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஏன் பிளவுபட்டார்கள்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இது யாருக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. தௌஹீத் ஜமாத் அதுக்கே இல்லைன்னா எங்களுக்கு கேரண்டி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்குனதுக்கே எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியலன்னு சொல்லும் பொழுது தௌஹீத் ஜமாத்துல யாராவது பிரிந்தார்களே ஆனால் அது பெரிய மேட்டரே கிடையாது. நாளைக்கும் பிரியும். இப்ப தௌஹீத் ஜமாத் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாளைக்கும் பிரியும், நாளை கழிச்சும் பிரியும், ஒண்ணுக்குள்ள ஒன்று பிரிஞ்சுக்கிட்டே வரும். அப்ப இது பிரிந்து கொண்டு வருவது என்பது ஒரு பஞ்சாயத்தாகவே ஒரு முஸ்லீமுக்கு வரவே தோணவே கூடாது. அதாவது பிரிகிறாங்க, அவனிலிருந்து பிரிஞ்சான், இது ஒரு விவகாரமா நமக்கு தோணினாலேயே நம்ம அந்த இஸ்லாமிய கான்செப்டை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நபிமார்கள் இத்தனை பேர் வரவே தேவையில்லையே. நபிமார்களுடைய சமுதாயம் 2-3 பிரிய போய் தானே அடுத்து இன்னொரு நபி வர்றாரு. நபிமார்கள் உருவாக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிட்டு போன சமுதாயம் பிரியாம இருந்தா எல்லாம் அதான் ஒரே நபி, அவர் தான் முதலும் கடைசியுமா இருந்துட்டு போயிருவார. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் நபி. அவர் நபிங்க அந்த மக்கள் ஒழுங்காக இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்க சந்ததிக்கு வேற நபி வரணும். ஆனாலும் வித்தியாசம் மாற்றி விட்டாங்க. ஒவ்வொரு நபி வந்த பிறகும் அந்த சமுதாயம் மாற்றி விட்டது, பிரிந்து விட்டார்கள். அப்ப நபிமார்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது உங்களுக்கு என்னத்தை காட்டுது? இதுதான் இயற்கை என்று காட்டுகிறது. இது கேள்வி கேட்கிறது, ஏன் பிரியலன்னு தான் கேள்வி கேட்கணும். என்னடா 25 வருஷமா பிரியாம இருக்கிறாங்க, இது என்ன என்ன ஆச்சரியம்? அதுதான் கேள்விக்குரியதை தவிர பிரிஞ்சால் அது கேள்விக்குரியது கிடையாது. ஒருத்தன் சாப்பிட்டு அது கேள்வி என்ன சாப்பிட்றான்னு கேட்பீங்க, சாப்பிடாம இருந்தா கேட்கணும், என்னடா 3 நாளா சாப்பிடாம இருக்கிறான், இதுதான் கேள்விக்குரியது. அவன் போட்டு 3 வேளைக்கு சாப்பிட்டு இருந்தா என்ன செய்யக்கூடாது?
சாப்பிட்றாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாதீங்க, அது இயற்கை. அதே மாதிரி இந்த பிரிவினை என்பது கியாம நாள் வரைக்கும் அவ்வளவு வேணாம். ரசூலுல்லாஹ் முன்னறிவு செஞ்சாங்கல்ல, பல குரூப்பா பிரிவாங்கன்னு சொல்லி. என்னுடைய உம்மத்தில் ஒரே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கும், மற்றவங்கலாம் வழிகேட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அது உங்களுக்கு எதை சொல்லுகிறது? பிரியும் தானே சொல்லுகிறது. அப்ப நன்மையை அவங்க தீமையை தடுங்கன்னு சொன்னாங்களே, அது எதை சொல்லுகிறது? பிரியத்தானே சொல்லுகிறது. அப்ப அதனால பிரிதல் என்பது ஏன் பிரிந்தது என்கிற ஒரு கேள்வியே வரக்கூடாது. அது இயற்கை, அதுதான் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பார்க்கணும்? இப்படி பிரிவினைகள் நேற்றும் வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கும் வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நாம எதை தேர்ந்தெடுக்கணும்? உன்னதான் தேர்ந்தெடுக்கணும். பிரிவு லட்சம் பிரிவு வரலாம். லட்சம் பிரிவு வந்தாலும் இந்த இருக்கிற பிரிவுகளை நீங்க தௌஹீத் ஜமாஅத்னு சொல்லி பல குரூப்புகளா பிரிந்து இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதை நீங்கள் எடை போட்டு பார்க்கலாம். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பல நூற்றாண்டுகளாக நம்ம உள்ளத்தில் ஊட்டப்பட்ட மதுஹபு நம்பிக்கையவே எடை போட்டு பார்த்து தப்புன்னு சொல்லி வந்திருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக உள்ளத்தில் விதைக்கப்பட்ட தர்கா நம்பிக்கையே தப்புன்னு சொல்லி விளங்கி அதை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 2 குரூப்பா பிரியும் பொழுது இது எவ்வளவு காலம் உள்ளத்தில் ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் இப்பதானே பதிஞ்சிருக்குது. இதை கரெக்டு என்று கண்டுபிடிக்கிற கஷ்டமான்றேன். நம்ம இந்த மதுஹபு நம்ம எத்தனை மூட நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்துச்சு, இதெல்லாம் எங்க தகப்பனாரு, எங்க பாட்டனாரு, எங்க முப்பாட்டனாரு, எங்க கொள்ளு பாட்டனாரு என்று அதுக்கு ஒரு 50 தலைமுறை இருக்குமே தொடர்ச்சி. அந்த மாதிரி ரத்தமா பரம்பரையா மரபணுவோடு சேர்ந்து விட்டதோ நினைக்கிற அளவுக்கு ஊறி போன விஷயங்களையே இது தப்பு இது சரின்னு கண்டுபிடிச்சு வந்திருக்கோம்ல. இது அப்படி ஒன்று ஊறி போன விஷயம் இல்லையே தௌஹீத் ஜமாத்து. இப்பதானே உள்ளத்தில் நுழைஞ்சிருக்குது. இது அப்படி ரொம்ப ஊறி போனா வெளியே தூக்கி போற கஷ்டமா இருக்கலாம். அப்ப தௌஹீத் ஜமாத் என்பது பல பிரிவுகளை எதுக்கு வரும் இன்னும் நீங்க கவனிக்கணும். இந்த தௌஹீத் ஜமாத்துல இருந்து பிரிவினை நீங்க சொல்றீங்கல்ல, அதுல பாதி பிரிவினை, பாதி இல்ல முக்காவாசி பிரிவினை, அது பிரிவினையா தௌஹீத் ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து தூக்கி போடப்பட்டவர்களா? நீங்க எப்படி பார்க்கணும்? பிரிவினை எப்படி இருக்கணும்? தௌஹீத் ஜமாத் நாங்க இருந்தோம், அவங்க ஒண்ணுமே சரியில்லை, கொள்கை சரியில்லை, பணத்தை தின்ட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திப்பட்டு இருக்கும்போது சுமத்திப்பட்டு அதனால் நாங்கள் வேற இடத்துக்கு போறோம்னு சொல்லி போயிருந்தால் அது பிரிவினை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு தௌஹீதுங்கிற பேர்ல வெளியே இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இருந்தாங்க, அவங்களுடைய நடத்தை சரியில்லை, வெளியே தூக்கி போட்டாச்சு. அவங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல நாணயம் இல்லை, தூக்கி வெளியே தூக்கி போட்டாச்சு. அப்ப நம்ம உடம்புல ஒரு கட்டி ஏற்பட்டு விட்டால் நம்ம என்ன செய்வோம்? நல்ல உடம்பு தான், கட்டி ஏற்பட்டால் வெட்ட தான் செய்வோம். அதுக்கு கட்டி வராமல் இருக்குமா? வரத்தான் செய்யும். நாளைக்கு வந்தால் நாளைக்கு வெட்டுவோம், நாளை கழிச்சு வந்து நாளை கழிச்சு தான் வெட்டுவோம். வெட்டி போட்டோம் நான் வெட்டலாமா? இத்தனை வருஷம் உன்னோட இருந்துச்சு, உன் உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, நகமும் சதையுமா இருந்துச்சு, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து அது சத்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கேட்க முடியுமா? எடுத்துச்சு, அது சரியில்லை, நம்ம கிடைஞ்சல் பண்ணது, தூக்கி போட்டுவிட்டோம். இந்த மாதிரி மனிதனுக்கு எப்படி இந்த மாதிரி கட்டிகள் இருக்குமோ, மனிதனுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா உறுப்புகள் எப்படி கூடுதலாக 6 விரல் தான் வெட்டி போடுறோமோ, அந்த மாதிரி சில 6 விரல்கள் என்ன செய்யும்? 6 விரலும் வீக்கங்களும் கட்டிகளும் இருக்கத்தான் செய்யும். அதை வெளியேற்றுறது தான் நல்ல காரியமே தவிர வெளியேற்றாம இருக்கிறது தான் அதான் கெட்ட காரியம். இது நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். நீங்க தௌஹீத் ஜமாத்னு இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும் முக்காவாசி இப்படி இருக்கும். சிலது என்னவா இருக்கும்னு கேட்டா அவங்களோட இருந்து நாம வெளியே வந்திருப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க வேற தௌஹீத் இயக்கம் நீங்க சொல்லுவீங்க, அவங்களோட இருந்து அவங்களால் நீக்கப்பட்டு இல்லை, அவங்களோட இருந்து அவங்கள்ட்ட சில நாணயமற்ற தன்மை, சில கொள்கையில தெளிவற்ற தன்மையெல்லாம் பார்த்து விட்டு நாம வெளியே வந்ததுனால அவங்க ஒரு இயக்கமா நாம ஒரு இயக்கமா என்ன செய்யறோம்? சில இயக்கங்களோட இருக்கிறோம். சில இயக்கங்களை விட்டு நம்மை விட்டு போன யாரும் பிரிந்து போகவே இல்லை. நல்லா விளங்கிக்கணும். தௌஹீத் ஜமாத்தை விட்டு போய் வேற இயக்கங்கள் கண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் பிரிந்தார்களா நீக்கப்பட்டார்களா? நீக்கப்பட்ட ஒரு காரணம் தானே இருக்கும். எல்லா மக்கள் மத்தியில வச்சு செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி தான் நீக்கிருக்கிறோம். அது ஒன்று விளங்கிக்கிறேன்னு, இது நீக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி நம்மள்ட்ட தப்பு நடந்துருச்சு, நம்மளால ஜமாத்து கெட்ட பேர் வந்துருச்சுன்னு அடங்கி போகாம அதுக்கு பிறகு நான் பயான் பண்ண வர்றேன்னு வந்தாங்கன்னா இவங்களை எப்படி அங்கீகரிக்கிறேன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா? இது பெரிய கஷ்டமா? இதை கண்டுபிடிக்கிற பெரிய சிரமமா? இது ஒரு விஷயம். சிலர் என்ன இப்ப ஜாக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி இந்த சலப் இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்கான்னு வைங்க. இந்த மாதிரி இயக்கங்களோட நாமெல்லாம் இருந்தோம் என்பதை விட இந்த ஜாக்கு இயக்கத்தை உண்டாக்குனது நாம தான். அதனுடைய முதல் தலைவரை நான் தான். ஜாக்குங்கிற இயக்கத்தில் இருந்து நம்ம பிரிந்து வந்தவர்கள் கிடையாது. ஜாக்கு என்ற இயக்கத்தை உண்டாக்குனது நாங்க தான் உண்டாக்கணும். நான் தான் அதனுடைய முதல் தலைவர். யார் தான்? நான் தான்.
எனக்கு இந்த தலைவர் பொறுப்புனால பிரச்சாரத்துக்கு போக முடியலன்னு ரெண்டாவது வர ஒரு அட்டன்மெண்ட் செஞ்சோம், தலைமைத்துவையை நான் வலுக்கட்டாம வேணான்னு மாற்றின ஒரு இயக்கம். அதுதான் இருந்தோம், சாதாரண உறுப்பினராக இருந்தோம், ₹1 அடி வாங்கணும், பிரச்சாரம் பண்ணோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே சில காம்ப்ரமைஸ்களை நம்ம பார்க்குறோம். ஆடம்பர கல்யாணத்தில் கலந்துக்கிறது, பெண் வீட்டு விருந்தில் போய் சாப்பிட்றது, செல்வந்தர்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு பள்ளி இழிக்கிறது, இது மாதிரியான சில ஒழுக்கக்கேடில் ஈடுபட்டவர்களுக்கு குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது. அதுபோல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் மார்க்கம்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் திடீர்னு 3வது 4வது ஆதாரம் என்று குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் அப்படிங்கிற மாதிரி சலபுகள் ஒரு 3வது ஆதாரத்தை நுழைக்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு இது சரிப்பட்டு வராது என்று வெளியே வந்தோமே தவிர பதவிக்கு அடிச்சுக்கிட்டு வந்தோமா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னு நீக்கப்பட்டு நம்ம ஏதாவது வந்தோமா? கிடையாது. இப்போ என்ன நீங்கள் பார்க்கணும், கொள்கை ரீதியாக 2 வேறுபாடு இப்போ வந்துருச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் நம்ம சொல்கிறோம். தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இந்த 2 தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்லை. இப்படி சொல்லக்கூடிய இயக்கம் தான் இந்த காட்டுங்க தமிழில். உங்கள் அமெரிக்காவில் இங்கிலீஷில் இருக்கா எனக்கு தெரியாது. தமிழ் கூறும் மக்களிடத்தில் இப்படி ஒரு ஜமாத் இருக்கு. எப்படி இருக்குன்னு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. அதை சொன்னாதான் தௌஹீத் நல்லா விளங்கிக்கிறேன்னு. தர்காவுக்கு போவாட்டி தௌஹீத் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்பது தௌஹீத். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் அதிபதி நினைக்கிறீங்கல்ல, நியாய தீர்ப்பு நாளுக்கு மட்டும் அதிபதி கிடையாது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நம்ம வச்சுக்கிற இந்த மார்க்கம் நம்ம மார்க்கம் இல்லை. இந்த மார்க்கத்தில் ரசூலுக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறங்க. ரசூலை சொந்தமாக ஒன்று உண்டாக்க முடியுமா? அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொன்னால் அது மார்க்கம் ஆயிருமா? வாங்கி சொல்ற வேலை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வது மட்டும்தான். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எல்லா ரசூல்மார்களும் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு கடமை இல்லை. நாங்களா என்ன செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவில், சில சொற்களை முகம்மது சொந்தமாக இட்டுக்கட்டி இருப்பாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை பிடித்து சும்மல கதானா மின்ஹுல் யத்தீன், பத்தி நாடி நரம்பை தரித்திருப்பேன். நான் சொன்னதான் அவர் சொல்லணுமே தவிர நான் சொல்லாம ஒன்னு அவர் சொல்லியிருப்பாரையானால் வலது கையால் பிடிக்கிறேன்னா ஸ்ட்ராங்கா பிடிக்கிற ஸ்ட்ராங்கா பிடிச்சி நாடி நரம்பை தரித்திருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா அவங்க மனைவியோட ஒரு சண்டை நினைச்சிட்டாங்க, கோவத்துல தேன் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன கேட்கறான், அதுக்கு ஒரு சூரா இறக்குறான், தஹரீம்ங்கிற சூரா. யா அய்யுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனது ஹராமாக்க நீ யாரு? நான் ஹலாலுங்கிறேன் தேனை, நீங்க உங்க பொண்டாட்டி சந்தோன்னு ஹராமாக்கிடுவீங்களா? அல்லாஹ் கேட்கறான். இதுக்கு அதிகாரம் உனக்கு கிடையாது, நான் சொன்னதை எடுத்து சொல்றான் வேலை. அப்ப இதுல என்ன விளங்குறோம், இந்த மார்க்கத்தில் தௌஹீத்னா என்ன அர்த்தம், வணக்கம், வழிபாடு, அதிகாரம், கட்டளை போடக்கூடிய அந்த அதிகாரம் பவர்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கு, நீங்க நம்பணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்க எதை சொன்னாலும் அங்க இருந்து வாங்கி சொல்லுவாங்க என்ற காரணத்தினால் அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம். இப்ப என்ன அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் சொல்வதும் ஏத்துக்கிறேங்கிறாங்க. சஹாபாக்கள் மதிக்கத்தக்கவர்கள், வாஸ்தவம். நம்மை விட தியாகம் செஞ்சவர்கள், வீடு வாசல் சொத்து சுகத்திலாம் இழந்தவர்கள், அவங்களுக்கு எல்லாம் பெரிய தரஜாவை கொடுப்பான். அவங்கள்ட்ட பல பாரதூரமான தப்புகள் ஏற்பட்டிருந்தா கூட அவங்க தியாகத்தின் காரணமாக அதற்கு எல்லாம் என்ன செய்வான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதில் நம்ம போட்டி போட முடியாது. ஆனா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாமா? அவங்களுக்கு வஹி வருமா? அவங்க ஒரு கருத்தை சொன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்குமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டி சொன்னாங்கன்னா ஏத்துக்குருவோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை காட்டி சொன்னா ஏத்துக்குருவோம். அப்படி இல்லாமல் சொல்வார்களே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த விஷயத்துல மாறுபட்டு போயிடறாங்க. என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறோம், சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறோம்னா அது எப்படி மார்க்கமாகும்? அப்ப இந்த வேறுபாடை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அப்ப எது சரியான கொள்கை? தௌஹீத் ஜமாத்துல பல குரூப் இருக்கிறாங்க. இந்த குரூப் இந்த கொள்கையை சொல்லுது, வேற குரூப் வேற கொள்கையை சொல்லுது. அந்த கொள்கையில் எது நல்லது நீங்க பாருங்க. அடுத்து நீங்க பார்க்கலாம், இந்த ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகள் அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சில நடவடிக்கைகள் நீங்க பார்க்கலாம். இந்த ஜமாத்துல தனிநபர் புகழ் கிடையாது. இந்த ஜமாத்தில் உள்ள எந்த தலைவர்களாவது பணங்காசு பொருளாதார மோசடி செஞ்சிட்டாங்க, அவருக்கு ஏமாத்திட்டாங்க, இவரை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குதா?
அது மாதிரி ஏதாவது ஆதாரத்தோட ஏதாவது நிரூபிக்கிற மாதிரி நடந்திருக்குமா? சுனாமி அது பித்ராகு தரன்னு வசூல் பண்றோமே, அதுக்கெல்லாம் கணக்கு வழக்குகள் அவ்வளவு துல்லியமா தெளிவாக கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து எத்தனை பிரிவினைகள் வந்தாலும் எது சரின்னு அல்லாஹ் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு தந்திருக்கிறான். பிரிவு இத்தனை வருது, நீங்க கவலைப்படாதீங்க. இதுல எது சரின்னு கண்டுபிடித்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? மாறணும்.